8.4 question number 13. In a class of 35 students are numbered from 1 to 35. ஒரு கிளாஸ்ல 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய நம்பர் ரோல் நம்பர் வந்து 1ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 4:3. பாய்ஸோட ரேஷியோ வந்து 4, கேர்ள்ஸ்க்கு ரேஷியோ வந்து 3 இருக்கு. The roll number of students begin with boys and end with girls. ரோல் நம்பர் மொத்த 35 ஸ்டூடெண்ட்ஸ்ல பாய்ஸோட ரோல் நம்பர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது 1 2 3. கேர்ள்ஸோட ரோல் நம்பர்ல தான் எண்ட் முடியுது. Find the probability that a student selected is either a boy with prime roll number or a girl with composite roll number or an even roll number. Either or வந்தாலே நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா A யூனியன் B யூனியன் C. இப்போ ஏன்னா 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதனால A யூனியன் B யூனியன் C யூஸ் பண்றோம். பாயோட ரோல் நம்பர் எல்லாமே பிரைம் நம்பர்ல இருக்கணும். பிரைம் நம்பர்னா 2 3 5 7 அந்த மாதிரி இருக்கணும். கேர்ளோட ரோல் நம்பர் எல்லாமே காம்போசிட் நம்பர்ல இருக்கணும். காம்போசிட் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 4ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பாய்ஸ் ரோல் நம்பர், நெக்ஸ்ட் தான் கேர்ள்ஸ் வருது. ஓகேவா, அடுத்து ஈவென்ட் ரோல் நம்பர். ஈவென்ட் ரோல் நம்பர்னா 2 4 6 இந்த மாதிரி இருக்கு. இந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பாருங்க, இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ டோட்டல் தான் என்னது NFS, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 35. பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து 4:3 கொடுத்துருக்கு. ரோல் நம்பர் பிகின் வித் பாய்ஸ் அண்ட் என் வித் கேர்ள்ஸ். இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிறது தான் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ரேஷியோ 4:3 இருக்குது. ரேஷியோனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் எடுப்போம். 4x + 7x = 35. ஏன்னா பாய்ஸையும் கேர்ள்ஸையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் கிளாஸ் ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். அதனால 4x 3x = 35. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7x இல்லை 7 மல்டிப்ளை இங்கே போனால் டிவைட் ஆகும். 177 இங்கே 5 7 35. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5. இந்த எக்ஸோட வேல்யூவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் ரேஷியோ வந்து 4x தானே. அப்போ 4 இங்கே எக்ஸோட வேல்யூ 5. 4 5s are 20. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து 3x. 3 5s are 15. அப்போ பாய்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் கிளாஸ்ல வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டலா 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்றோம்னா பாய்ஸோட ரோல் நம்பர் தான் பிகின்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 2 3 20. ஏன்னா இங்க பாய்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து 20க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருமே கேர்ள்ஸ் தான். அப்போ 21 22 இது எல்லாமே 35 வரைக்கும் இருக்கிறது யாருன்னா கேர்ள்ஸோடைய ரோல் நம்பர். ஓகேவா, ஏங்கிறது ஈவென்ட் ஆஃப் செலக்டிங் எ பாய் வித் பிரைம் ரோல் நம்பர். ஓகேவா, கொஸ்டின்லேயே இது இருக்கு. பாயோட ரோல் நம்பர் வந்து பிரைம் நம்பர்ல இருக்கணும் அப்படின்னு இருக்கு. பிரைம் நம்பர்ல பாய்ஸோட ரோல் நம்பர் வந்து 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பிரைம் நம்பரை மட்டும் நம்ம இங்க செலக்ட் பண்றோம். ஏ வந்து 2 3 5 7 11 20 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பரை மட்டும் எடுத்து இங்க எழுதுறோம். N of A வந்து இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8. P of A னா N of A by N of S. இது வந்து ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ஈவெண்ட் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் அந்த ஈவெண்ட் கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ N of A by N of S. அப்போ 8/35 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதே கொஸ்டின்ல கேர்ள்ஸ் உடைய காம்போசிட் நம்பர். கேர்ள்ஸோட நம்பர் வந்து 21ல இருந்து 35 வரைக்கும் இருக்குது. இதுல இருக்கக்கூடிய காம்போசிட் நம்பர் மட்டும் எடுத்து எழுதுறோம். காம்போசிட் நம்பர்னா என்னது? பிரைம் நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட். பிரைம் நம்பர்னா அந்த நம்பர் அதே நம்பரால மட்டும் டிவைட் ஆகக்கூடியது இருப்போம். காம்போசிட் நம்பர்னா இப்போ 21 அப்படின்னா 3 7s வருது. 22 அப்படின்னா 11 2s வருது. மற்ற டேபிள்ஸ்லையும் வந்துச்சுன்னா அது வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இங்கே 21க்கு மேலே 35 கீழே இருக்கக்கூடிய காம்போசிட் நம்பரை மட்டும் எடுக்கிறோம். 21 22 24 25 26 27 28 29 வராது, ஏன்னா அது பிரைம் நம்பர். அடுத்து 30, இங்கே 32 31 வந்து பிரைம் நம்பர், அதனால இங்கே எழுதல. 33 34 35 இது எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ். N of B இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ நம்பர் ஆஃப் B ஈவெண்ட் வந்து 12 நம்பர்ஸ் இருக்கு. P of B ஃபார்முலா வந்து N of B by N of S. 12 by டோட்டல் ஸ்ட்ரென்த் 35. இப்போ N of S வந்து இங்கே 35. 12/35 தெரிஞ்சிருச்சு. அடுத்து Cங்கிற ஈவெண்ட் வந்து செலக்டிங் ஆன் ஈவன் ரோல் நம்பர். ஈவன் நம்பர்ஸ் தெரியும், 2 4 6 8 அந்த மாதிரி நமக்கு 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே எழுதிருக்கோம். அப்போ N of C வந்து இங்கே ஈவன் நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 இருக்கு. P of C னா N of C by N of S. அப்போ 17/35. இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோன்னா P of A, P of B, P of C வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இன்டர்செக்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். ஏக்கும் பிக்கும் என்னெல்லாம் இன்டர்செக்ட்னா ஏல வந்து 2 3 5 7 19 வரைக்கும் இருக்கு. பியில் வந்து 21லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்டே இங்கே இல்லை. அப்போ இது என்ன ஆகிரும்னா எம்டி செட். உள்ள வந்து எந்த ஒரு நம்பர்ஸுமே இருக்காது, எம்டி செட். அப்போ N of A intersect B வந்து என்னது? A intersect B வந்து எம்டி. அதோட நம்பர் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்போ என்னது? 0. P of A intersect B னா என்னது? N of A intersect B by N of S. அப்போ 0/35 போட்டிருப்போம், இங்கே 0ன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் B intersect C. இந்த Bங்கிற ஈவெண்ட்டுக்கும் Cங்கிற ஈவெண்ட்டுக்கும் காமனான நம்பர்ஸ், இன்டர்செக்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். இதில் 22 இருக்கு, இங்கேயும் நமக்கு 22 இருக்கு.
இதில் 24 இருக்குது, இங்கேயும் 24, இதில் 26, இங்கே 26, 28, 28, 30, 30, 32, 34 இங்கே இருக்குது. ஓகேவா? அது எல்லாத்தையும் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். n of b intersect c எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணால் 7. p of b intersect c என்னது இருக்குன்னா 7/35. இப்போ a intersect b, b intersect c முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் c intersect a. c-லையும் a-லையும் காமன் நம்பர்ஸ் ஏதாவது இருக்கு. நமக்கு இது ஃபுல்லுமே ஈவன் நம்பர், இது பிரைம் நம்பர். ரெண்டுலேயுமே காமனாக 2ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ இதில் வந்து c intersect a வந்து 2. நம்பர் ஆஃப் c intersect a னா இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதனால 1. அடுத்து p of c intersect a னா 1/35. நெக்ஸ்ட் a intersect b intersect c, a b c இந்த 3 ஈவெண்ட்லையும் ஏதாவது காமன் நம்பர்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ எம்டி செட். எம்டி செட்னா அதோட நம்பர் வந்து என்னது 0, அதோட ப்ராபபிலிட்டி என்னது 0. இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா கொஸ்டின்ல ஃபுல்லாக எய்தர் ஆர், அதனால a யூனியன் b யூனியன் c ஃபார்முலால அப்ளை பண்ணுறோம். P of A plus P of B plus P of C minus P of A intersect B minus P of A intersect C minus P of B intersect C plus P of A intersect B intersect C. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணியிருக்கோம். P of A வேல்யூ வந்து இங்கே கண்டுபிடிச்சிக்கோ 8/35, இங்கே 12/35, இங்கே 17/35, இங்கே 0/35, 7/35, இங்கே 1/35, இங்கே 0/35. நம்ம கண்டுபிடிச்சிக்கோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே அப்ளை பண்ணுறோம். இந்த 3 டேர்மில் மட்டும் ஃப்ரண்ட்டில் என்ன வரும்னா மைனஸ் வரும். இங்கே லாஸ்ட் இந்த இன்டர்செக்ட் மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 35, நியூமரேட்டரில் 8 + 12 + 17 -1 -7 இருக்குது. அதை மட்டும் எடுத்துருக்கோம், 0 விட்டுட்டோம். இது மூணுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ 8 12 17 ஆட் பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னா 8 + 2 10, 10 + 7 17, இங்கே 1 இருக்கும். இது ஆட் பண்ண 37 வருது. மைனஸில் 2 நம்பர்ஸ் இருக்குது, -1 -7, அப்போ -8. 37ல் -8 போயிடுச்சுன்னா 29. அப்போ ஆன்சர் வந்து 29/35. இப்போ கொஸ்டின் வந்து எடுத்து எழுதிக்கிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எ பாய் வித் பிரைம் ரூம் நம்பர் ஆர் எ கேர்ள் வித் காம்போசிட் நம்பர் ஆர் அன் ஈவன் ரோல் நம்பர். ஓகேவா? பாயோட ரோல் நம்பர் பிரைம் நம்பரில் மட்டும் இருக்கிறத எடுத்து செலக்ட் பண்ணும். கேர்ள்ஸோட ரோல் நம்பரில் காம்போசிட் நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ரோல் நம்பரில் ஈவன் ரோல் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணும். ஓகேவா? ஆர்னா யூனியன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சுன்னா 29/35.